Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது NCERT Max Class 8 Chapter 12 Factorization Exercise 12.1. Find the common factors of the given terms. First one 12x, 36. இதுக்கு common factor கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 12x எடுத்து எழுதுகிறோம். 12x இப்போ வந்து 12க்கு factors கண்டுபிடிக்கணும். இப்போ 12 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. இப்போ இந்த 12xக்கு என்னென்னலாம் எழுதலாம்? 12x equal to 2 into 2 into 3 into இந்த மேலே இருக்க x. நெக்ஸ்ட்டு 36 எடுத்துக்கிறோம். 36 இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 36 2ஆல் பண்ணோம்னா 18, 2ஆல் பண்ணோம்னா 9, 3ஆல் பண்ணோம்னா 3, 3ஆல் பண்ணோம்னா 1. இப்போ இது எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 2 into 2 into 3 into 3. அடுத்து இது ரெண்டுக்கும் உள்ள காமன் ஃபேக்டர்ஸ் எழுதணும். எப்படி எழுதணும்னா காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12x, 36 ஈக்குவல் டு 12xலையும் 36லையும் என்ன காமனாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, 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 இங்கே ஒரு 3 காமனாக இருக்குது, இங்கேயும் ஒரு 3 காமனாக இருக்குது. அப்போ இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்து எழுதிக்கலாம், இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்து எழுதிக்கலாம், இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இந்த எக்ஸு இங்கே ஒரு 3 இருக்குது, அதை எடுத்து எழுதக்கூடாது. இப்போ 2 into 2 into 3 இதை மல்டிப்ளை பண்ணால் 2 into 2 4, 4 into 3 12. இது ஆன்சர். காமன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் 2y, 22xy. இப்போ இந்த 2y எப்படி எழுதலாம் அப்படின்னா 2y ஈக்குவல் டு 2 into y. நெக்ஸ்ட்டு இந்த 22xy எப்படி எழுதலாம்? 22xy ஈக்குவல் டு இப்போ 22வை எல்சிஎம் பண்ணுறோம். 22 2s are 11, 11 1s are 11. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 into 11 into x into y. இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, இந்த ஒய்க்கு பதிலாக ஒய். நெக்ஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2y, 22xy ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? ஒரு 2 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, இங்கே ஒய் காமனாக இருக்குது, இங்கே ஒரு ஒய் காமனாக இருக்குது. 2 into y ஈக்குவல் டு 2y. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதணும்? காமன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 2y. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சம் 14pq, 28p², q². ஃபஸ்ட்டு இந்த 14pq எடுத்துக்கலாம். இப்போ இந்த 14க்கு எல்சிஎம் பண்ண போகிறோம். அப்போ 14 2 7s are 14, 7 1s are 7. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 into 7 into p into q. நெக்ஸ்ட்டு இப்போ 28p² q² எழுதுகிறோம். 28p² q². இப்போ 28 எல்சிஎம் பண்ணோம்னா 2 14s are 28. அடுத்து 2 7s are 14, 7 1s are 7. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 into 2 into 7 into இந்த p² இருக்குது, p into p. அடுத்து q² இருக்குது, q into q. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம்? காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 14pq, 28p² q². இந்த ரெண்டு டேர்ம்லையும் இப்போ என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு 2 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது. அப்போ 2. அடுத்து 7 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 7 காமனாக இருக்குது. அந்த 7. இங்கே ஒரு p காமனாக இருக்குது, இங்கே ஒரு p காமனாக இருக்குது. அப்போ ஒரு p. இங்கே ஒரு q இருக்குது, இங்கே ஒரு q இருக்குது. அந்த q. வேறு எதுவும் ரெண்டு டேர்முக்கும் காமனாக இல்லை. அதனால் 2 into 7 14, p into q pq. 14pq தான் ஆன்சர். இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 14pq. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்
2x, 3x ஸ்கொயர், 4. இப்போ இந்த 2x எடுத்துக்கிறோம். 2x இது எப்படி எழுதலாம்? 2 into x. அடுத்தது 3x ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 into x into x. x ஸ்கொயருங்கிறதுனால 2 தடவை x எழுதியிருக்கோம். அடுத்து 4. இப்போ இந்த 4 எப்படி பிரிக்கலாம்? 2 into 2. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2x, 3x ஸ்கொயர், 4. இப்போ இது மூணில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 பார்க்குறோம். ஆனால் இதில் 2 இல்லை, இதில் 2 இருக்குது. இப்போ 2 வந்து மூணில் இருந்தால் தான் இங்கே எடுத்து எழுத முடியும். அடுத்து எக்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 தான் இருக்குது, தேர்ட் ஒன்றில் இல்லை. அப்போ இந்த எக்ஸு எழுதக்கூடாது. இப்போ இது மூணுலேயுமே பார்க்கும்போது காமனாக எதுவுமே இல்லை. இப்போ காமனாக எதுவுமே இல்லாத சமயத்தில் என்ன பண்ணணும்னா, இது மூணுலேயும் ஒரு 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 1 மல்டிப்ளை பண்ணும்போது எந்த சேஞ்சுமே ஆகாது. இப்போ இந்த 3 டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா 1 காமனாக இருக்குது. அப்போ காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம். 6abc, 24ab ஸ்கொயர், 12a ஸ்கொயர் b. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். 6abc. இப்போ இந்த 6ஐ எப்படி பிரிக்கலாம்? LCM பண்ணுறோம். 2 3s are 6, 3 1s are 3. இப்போ ஈக்குவல் டு 2 into 3 into a into b into c. நெக்ஸ்ட்டு 24ab ஸ்கொயர். 24ab ஸ்கொயரை எப்படி பிரிக்கலாம்? 24 எப்படி பிரிக்கலாம்? LCM பண்ணுறோம். 24, 2 12s are 24, 2 6s are 12, 2 3s are 6, 3 1s are 3 ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 3 into a into b ஸ்கொயர் இருக்கிறனால b into b. நெக்ஸ்ட்டு 12a ஸ்கொயர் b. 12a ஸ்கொயர் b இதை 12 LCM பண்ணுறோம். 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3 ஈக்குவல் டு 2 into 2 into 3 into a ஸ்கொயர் இருக்கிறனால a into a into b. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். அதை எப்படி எழுதலாம்? காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6abc, 24ab ஸ்கொயர், 12a ஸ்கொயர் b. இப்போ இது மூணில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இதில் 2 காமனாக இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் ஒரு 2 இருக்குது. இப்போ ஒரு 2 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3 இங்கே இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. அப்போ ஒரு 3. அடுத்து இங்கே ஒரு a இருக்குது, இங்கேயும் ஒரு a இருக்குது, இங்கேயும் ஒரு a இருக்குது, இன்ட்டு a. இங்கே ஒரு b இருக்குது, இங்கேயும் ஒரு b இருக்குது, இங்கேயும் ஒரு b இருக்குது. அப்போ இன்ட்டு b. இப்போ வேறு எதுவுமே இதில் காமனாக இல்லை. c இருக்குது, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 3 6, a into b ஈக்குவல் டு 6ab. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th சம். 16x cube, -4x ஸ்கொயர், 32x. இப்போ 16x cube எடுத்துக்கிறோம். 16x cube. இப்போ 16ஐ LCM பண்ணுறோம். 2 8s are 16, 2 4s are 6, 2 2s are 4, 2 1s are 2. எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2. இப்போ எக்ஸ் க்யூப் இருக்கனால எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு -4x ஸ்கொயர். -4x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? இப்போ இந்த மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ்க்கு பதிலாக -1 போட்டுக்கணும். -1 into 4க்கு பதிலாக 2 into 2. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அடுத்து 32x. 32ஐ LCM பண்ணணும். 32 2ஆல் பண்ணோம்னா 16. அடுத்து 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. இது எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 2 into 2 into 2 into x. இப்போ மூணுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ காமன் ஃபேக்டர்ஸ்
of 16x cube, minus 4x square, 32x. இப்போ இது மூணில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே மூணுலையும் 2 2 காமனாக இருக்குது. இங்கே இங்கே அப்போ 2 into 2. இங்கே 2 2 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அப்போ அது எழுதக்கூடாது. அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ இன்ட்டு எக்ஸ். இதில் 2 எக்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸே இல்லை. 3 டேர்ம்லேயும் காமனாக எக்ஸ் இல்லாதனால அதை எழுதக்கூடாது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 2 4 into x 4x. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th sum 10pq, 20qr, 30rp. இப்போ 10pq எடுத்துக்கிறோம். 10pq இப்போ இந்த 10 எல்சிஎம் பண்ணுறோம். 2 5s are 10, 5 1s are 5. இப்போ எப்படி எழுதுறான்? 2 into 5 into p into q. நெக்ஸ்ட்டு 20qr. 20qr இப்போ இந்த 20 எல்சிஎம் பண்ணுறோம். 20 2 10s are 20, 2 5s are 10, 5 1s are 5 equal to 2 into 2 into 5 into q into r. நெக்ஸ்ட்டு 30 rp எடுத்துக்கிறோம். 30 rp இப்போ 30 எல்சிஎம் பண்ணுறோம். 30 2 15s are 30, 5 3s are 15, 3 1s are 3. இப்போ equal to 2 into 5 into 3 into r into p. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10pq, 20qr, 30rp. இந்த 3 டேர்மில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது. ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இன்ட்டு 5. அடுத்து இங்கே ஒரு p இருக்குது, இங்கே p இல்லை, இங்கே ஒரு p இருக்குது. இங்கே ஒரு q இருக்குது, இங்கே ஒரு q இருக்குது, இங்கே q இல்லை. இங்கே ஒரு r இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது, இங்கே r இல்லை. இது மூணுலையுமே 2 into 5, 2 into 5, 2 into 5 அதுதான் காமனாக இருக்குது. அப்போ 2 into 5 10. இது ஆன்சர். நெக்ஸ்ட் 8th sum 3x square y cube, 10x cube y square, 6x square y square z. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கலாம். 3x square y cube இது எப்படி பிரித்து எழுதலாம்? 3 into x into x into y cube இருக்கிறனால y into y into y. நெக்ஸ்ட்டு 10x cube y square இது எப்படி எழுதலாம்? 10 எல்சிஎம் பண்ணுறோம். 2 5s are 10, 5 1s are 5. அப்போ 2 into 5 into x cube இருக்கிறனால x into x into x, y square இருக்கிறனால y into y. நெக்ஸ்ட்டு 6x square y square z. இப்போ இந்த 6 எப்படி பிரிக்கலாம்? 2 into 3 into x ஸ்கொயர்ன்றனால x into x, y ஸ்கொயருங்கிறனால y into y into z. இப்போ இது மூணில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3x square y cube, 10x cube y square, 6x square y square z equal to இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 3 இல்லை, இங்கே ஒரு 3 இருக்குது. மூணுலேயுமே 3 இருந்தால் தான் எழுத முடியும். இப்போ இங்கே 2x இருக்குது, இதுலேயும் 2x இருக்குது, இதுலேயும் 2x இருக்குது. அப்போ x into x. அடுத்து இதில் 2y இருக்குது, இதுலேயும் 2y இருக்குது, இதுலேயும் 2y இருக்குது. அப்போ y into y. இப்போ இந்த y இங்கே இருக்குது, இதில் இல்லை, இதுலேயும் இல்லை. அப்போ எழுதக்கூடாது. இந்த z இதில் இருக்குது, இதில் இல்லை, இதுலேயும் இல்லை. அப்போ அது எழுதக்கூடாது. இப்போ x into x, x square, y into y, y square. இப்போ x square y square இது ஆன்சர்.